காவேரி விஜய் கூட நடந்த நாட்கள் எல்லாத்தையுமே அவங்க கூட இருந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே இருக்காங்க ரூமில். இங்கே காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்க்க போகலாம் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா அவங்க வீட்டில் எல்லாருமே வராங்க. இங்கே கரெக்டாக காவேரி பேக்கை தூக்கிட்டு வெளியே வர்றதுக்கும் அவங்க அம்மா வீட்டில் எல்லோரும் வர்றதுக்கும் சரியாக இருக்குது. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க, பயங்கரமாக கதறி அவங்க அம்மா அழகிறாங்க. இதுக்காடி நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. அது கேட்டுட்டுமா அது வந்துமா அப்படின்னோடனே அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுக்கா, நீ கான்ட்ராக்ட் முறையில் தான் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்க விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு எம்னா சொல்கிறாங்க. யார் சொல்கிறது, நிவிந்தாக்கா எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா உண்மையாடி, இதெல்லாம் உண்மையாக சொல்லிடி, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுட்ருக்காங்க. இதெல்லாம் விஜய் பார்க்குறாரு. அதை நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இப்படிப்பட்டவரை நாங்கள் நினச்சி பார்க்கலங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு, காவேரியும் தவிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க ராகினியோட கும்பல் எல்லாருமே. அவங்க காவேரி குடும்பத்தை பற்றியும் காவேரியை பற்றியும் ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. பணத்துக்காக தான் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணான்றாங்க. இதையெல்லாம் கேட்டு அவங்க அம்மா கதறி அழறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் சமையாக கோவப்படுறாரு. இங்கே பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டீங்க, அப்புறம் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ தாத்தா வந்துடுறாரு. தாத்தா காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் பணத்துக்காக ஒன்று கல்யாணம் பண்ணல, அவங்க தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றவும் உயிரை காப்பாற்றவும் தான் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தாத்தா சொல்கிறாரு. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், நான் ஏன் சொல்லலைன்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லபடி வாழ்வாங்கன்னு நம்பிக்கையில் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி இப்படி பண்ணியாடி, உன் அம்மாக்காகவும் உன் குடும்பத்துக்காக இப்படி பண்ணிட்டியாடி, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கடி காவேரி அப்படி சொல்லிட்டு அழறாங்க அவங்க அம்மா. ஏன் இப்படி பண்ண, ஊரில் இருக்க வீடை விற்றுட்டு நம்ம தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அது அதுவும் நானே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. காவேரி குழந்தைக்காக மட்டும் இப்படி பண்ணல, நர்மதாக்காக மட்டும் பண்ணல, அதே மாதிரி அவங்க மாமாக்காகவும் அவங்க அக்காவுக்காக தான் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்களுக்காகவா அப்படின்னு. ஆமாம், உன் புருஷன் பணத்தை தொலைச்சார்லம்மா, அந்த பணத்தை தொலைச்சிட்டோன்னு அப்பா சொல்லியிருந்தா நீ அவர் கூட இருந்திருப்பியா வாழ்ந்திருப்பியா சொல்லு, அப்போ அவர் மேலே நீ கோவமாக இருந்தியா, அதனால தான் உங்ககிட்ட அவள் சொல்கிறதுக்கு பயந்தா, வீட்டில் சொல்லவும் பயந்தா, மாமாவுக்கு கெட்ட பேர் ஏற்படும், அப்புறம் மாமா அக்காவை பிரிச்சிருவாங்கன்னு அவள் பயந்தா, அதுக்காக தான் அவள் சொல்லலை அப்படின்னு பயங்கரமாக கதறி அழறாங்க. கங்காவால் தாங்கிக்க போல குமரனும் அழறாரு. காவேரி என்னை மன்னிச்சிடுடி, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அழறாங்க. காவேரி என்னை மன்னிச்சிடுமா, மாமா பணத்தை தொலைச்சதால் தானே உன் வாழ்க்கை இப்படி பாழா போச்சுன்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமாக கலங்குறாரு. இதை பார்த்துட்டு காவேரி என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. விஜயும் கலங்கியிருக்காரு. அந்த டைமில் சரி எல்லாம் நடந்து போச்சு, அதான் கான்ட்ராக்ட் முறைப்படி மேரேஜ் பண்ணிங்க, அதான் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு விஜயே போக சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க, எல்லாம் குடும்பத்தோட மூட்டையை கட்டுங்க அப்படின்றாங்க ராகினி. இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு தாத்தா. இங்கே பாருமா, தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு அப்புறம் அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். என்னங்க என்ன தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டேன், உண்மையை தான் நான் சொன்னேன், அதான் விஜய் போக சொல்லிட்டார்ல, போக வேண்டியது, இங்கேருந்து இதுக்கு சீரை போட்டுட்ருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்னா அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாரு விஜய். இங்கே என்னப்பா, என் பொண்ணு உண்மையை தானே சொல்கிறா, நீ தானே காவேரிக்கு கரெக்டாக போக சொல்லிட்ட அப்படின்னோடனே அப்படியே தாத்தா பார்க்குறாரு. என் பேரை ஒன்றும் அப்படி பண்ணியிருக்கே மாட்டான். அப்படியா, காவேரிக்கிட்டே கேளுங்க எது உண்மைன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே காவேரி கிட்ட தாத்தா கேட்குறேன், என்னம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றாரு. ஆமாம் தாத்தா, அவர் என்னை போக சொல்லிட்டாரு, அது மட்டும் கிடையாது, டைவர்ஸ் பேப்பர்லேயே சைன் வாங்கிட்டார் தாத்தா அப்படின்னும் அதிர்ச்சி அடையாரு. காவேரி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு காவேரி, இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் எல்லாமே உன்னை சர்ப்ரைஸ் பண்ண தான் பண்ணேன், உண்மை என்னென்னா அப்படி சொல்ல வராரு. உன்னை தாத்தா என்ன விஜய் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, நான் உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தான் அவளை பண்ணேன். இங்கே பார் காவேரி, நீ நான் பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது காவேரி, உண்மையை சொல்ல போனால் கடைசி வரைக்கும் நீ என் கூட வேணாம் விஜய், விட்டுருங்க, தயவு செய்து இதுக்கப்புறம் பேசி என்னை நம்பிக்கை வர வைக்காதீங்க, உங்கள் மேலே நம்பினது எல்லாமே எனக்கு போதும், நீங்கள் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் தானே அப்படி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. காவேரி, நான் சொல்கிறத கேளு காவேரி, நீ எனக்கு வேணும்டி அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க காவேரி. இங்கே பாருங்கள், உண்மையிலே சொல்லுங்க, நீங்கள் என்னை விரும்புனீங்க தானே அப்படின்னு. ஆமாடி, நான் விரும்பினேன்டி, விரும்பினேன்னு மட்டும் இல்லைடி, விரும்புகிறேன்டி அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்னை விரும்புனீங்கன்னு சொல்லிட்டு, அது போதுங்க எனக்கு, ஆனால் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி என்னை விரும்புனீங்க, வெளில வந்தோன்னு உங்கள் மனசில் நான் இல்லை அப்படி தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை காவேரி, தயவு செய்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், அப்படி இல்லை, நான் எதுக்காக என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க, எதுக்காக வீட்டை விட்டு என்னை போக சொன்னீங்க அப்படின்னோடனே, எல்லாமே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் மட்டும்தான் காவேரி நான் பண்ணேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இதோட முடியுது.